சென்னை மாநகர காவல்துறையினருக்கான ரோந்து வாகனங்களை முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதுகுறித்து தலைமைச் செயலகத்தில் இருந்து எமது செய்தியாளர் ராஜாவிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ராஜா, வணக்கம். மாநகர காவல்துறையினருக்கான ரோந்து வாகனங்களை முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று கொடியசைத்து துவக்கி வைத்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க ராஜா. ராஜா, சென்னையில காவல்துறையினருக்கான ரோந்து பணிகளை மேற்கொள்வதற்கு வசதியாக ரோந்து வாகனங்களை முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று கொடியசைத்து துவக்கி வைத்திருக்கிறார். அது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க ராஜா. இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா காவல்துறையை செம்மைப்படுத்தும் நோக்கோடு 100 இருசக்கர வாகனங்கள் மற்றும் 250 ரோந்து மிதிவண்டிகள் மற்றும் 100 மின்னணு ரசீது கருவிகள் ஆகியவற்றை சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று தொடங்கி வைத்தார். இதற்கான நிகழ்ச்சி தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. இதில் காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். முதலில் அதாவது இதனுடைய மதிப்பு 1,12,00,000 ரூபாய் செலவில் இதற்கான இந்த வாகனங்கள் எல்லாம் தற்பொழுது காவல்துறைக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. புதிய சந்துகளில் ரோந்து செல்வதற்காக இந்த அதாவது சைக்கிள் பயன்படுத்தப்படுவதாக தெரிவித்த அந்த அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது பெரிய வாகனங்கள் செல்ல முடியாத அந்த சின்ன தெருக்களில் இது போன்ற சைக்கிள்கள் மூலம் காவல்துறையினர் ரோந்து வருகின்றனர். அந்த சைக்கிளில் ஒரு ஒலிபெருக்கி மற்றும் அதேபோல் எல்இடி விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளன. இவர்கள் அங்கு நடைபெறும் குற்றங்களை தடுப்பதற்காக இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதேபோல் 100 இருசக்கர வாகனங்கள் தற்போது கொடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் போக்குவரத்து விதிமுறைகளை மீறுவோரை உடனடியாக அவர்களுக்கு அந்த ஃபைன் வசூலிப்பதற்காக 100 மின்னணு ரசீது கருவிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இது 5 காவல்துறை ஆணையர்களிடம் காவல்துறை ஆய்வாளர்களிடம் முதலமைச்சர் கொடுத்தார். ஏற்கனவே கடந்த 2014ஆம் ஆண்டு 430 இருசக்கர வாகனங்கள், அதாவது பீட் ஆபீசர் எனப்படும் அந்த இருசக்கர வாகனங்கள், ஜிபிஎஸ் கருவி உள்ளிட்ட அதிநவீன கருவிகளோடு கொடுக்கப்பட்டுள்ளது. 2.2 கோடி ரூபாய் செலவில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 360 ரோந்து வாகனங்களும் முன்பே 2014ஆம் ஆண்டே கொடுக்கப்பட்டுள்ளன. மேலும் காவல்துறையை செம்மை நோக்கிலும் ரோந்து பணிக்காகவும் இந்த வாகனங்கள் இன்று சென்னையில் கொடுக்கப்பட்டுள்ளன. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமைச் செயலகத்தில் இந்த வாகனங்களினுடைய செயல்பாட்டை தொடங்கி வைத்தார்.